அரிமர்த்தன பாண்டியனுக்குப் பிறகு அவன் வம்சத்தில் வந்த கூன் பாண்டியன் என்ற மன்னன் மதுரையை மிக சிறப்பாக ஆண்டு வந்தான். அவன் வலிமையைக் கண்டு அஞ்சி ஏனைய சேர சோழ மன்னர்கள் அவனுடன் சமாதானமாக இருந்து வந்தனர். சோழ மன்னன் தன் புதல்வியான மங்கையர்க்கரசி என்பவளை அவனுக்கு திருமணம் செய்து வைத்தான். ஏராளமான சீர்வரிசைகளோடு குலச்சிறை என்ற பெயருடைய சகல சாஸ்திரங்களையும் பழுதர கற்றுணர்ந்த அறிஞரையும் அமைச்சராக விளங்கும்படி அனுப்பி வைத்தான். வைதீக சைவ சமயத்தை போற்றி அதன்படி ஒழுகி வந்த கூன் பாண்டியனுக்கு திடீரென்று சமண மதத்தின் மீது பற்றுதல் ஏற்பட்டு சமண மதத்தை தழுவினான். அரசன் எவ்வழியோ அவ்வழியே நாட்டு மக்களும் என்பதற்கு ஏற்ப பாண்டிய நாட்டு மக்களும் சமணத்திற்கு மாறினர். இது கண்ட சமண மத தலைவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. ஆனால் அரசியார் மங்கையர்க்கரசிற்கும் அமைச்சர் குலசரையாருக்கும் அரசனின் இந்த நிலை கண்டு மிக மிக வருத்தம். அரசனுக்கு நேரில் விபூதி அணிந்து வர முடியாத நிலை. இதனால் மிகவும் துன்பப்பட்ட அவர்கள் சோமசுந்தர கடவுளை தினந்தோறும் உள்ளுருகி பிரார்த்தித்து வந்தனர். பாண்டிய மன்னனை மீண்டும் சைவ நெறிக்கே திரும்பி வரச் செய்ய வேண்டும் என்று. இந்த நிலையில் சிதம்பரத்தில் இருந்து மதுரைக்கு சென்று அங்கே சோமசுந்தர கடவுளை வணங்கி கொண்டிருந்த ஓர் அந்தணர் வாயிலாக திருஞான சம்பந்தரை பற்றி அறிந்து கொண்டனர். அரசியரும் சிறையாரும் திருமறை காட்டில் எழுந்தருளியுள்ள திருஞான சம்பந்தருக்கு இறைவன் தேவியோடு காட்சி தந்தது, தேவி பொற்கிண்ணத்தில் பால் சுரந்து குழந்தை ஞான சம்பந்தரை பசியாற்றியது, இறைவன் திருவுருளால் பொற்கிண்ணமும் முத்துப்பல்லக்கும் பெற்றது போன்ற பல அற்புதங்களை அந்த அந்தணர் மூலம் அறிந்தவுடன் அவர் திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்து ஏதாவது அற்புதம் நிகழ்த்தி பாண்டியரது மனதை மாற்ற மாட்டாரா என்று ஏக்கம் கொண்டனர். உடனே தக்க ஏவலரை அனுப்பி வேதாரண்யத்திலிருந்து திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து வர அனுப்பினர். அவர்களும் விரைந்து சென்று ஞான சம்பந்த பெருமானிடம் மதுரையில் சமணர் செய்யும் அட்டுழியங்களை விவரித்து மதுரைக்கு அவர் வரவேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். உடனே ஞானசம்பந்தர் மதுரை புறப்பட தயாரான பொழுது அவருடனே இருந்த அப்பர் பெருமான் ஞானசம்பந்தரை நோக்கி, நீரோ இளம் வயதுடையவர், அந்த சமணர்களோ பாவங்களுக்கு அஞ்சாதவர்கள், இப்பொழுதோ நாளும் கோலும் நல்ல நிலையில் இல்லை என்று கூறி அவரை போக விடாமல் தடுக்க பார்த்தார். அப்பொழுதுதான் திருஞான சம்பந்தர் வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் என துவங்கும் மிக பிரசித்தி பெற்ற நவக்கிரக பதிகத்தை பாடி அப்பரது சம்மதத்தை பெற்று மதுரைக்கு சென்றார். மதுரையில் அவரை அன்புடன் அரசியாரும் குலசரையாரும் வரவேற்றனர். சம்பந்தர் மதுரை எல்லையை அடைந்ததுமே எண்ணாயிரம் குருமார்களுக்கும் அவர்களை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான சமணர்களுக்கும் பற்பல சகுனங்கள் தோன்றின. சம்பந்தர் சோமசுந்தர கடவுளின் ஆலயத்திற்கு சென்று சூதுவாது நிரம்பிய சமணர்களை எதிர்த்து வாதம் செய்து வெல்லும் வல்லமையை வேண்டி இறைவன்பால் திருப்பதிகம் ஒன்று பாடினார். பின் தன் அடியார்களுடன் அங்கிருந்த மடம் ஒன்றில் இரவு தங்கினார். இதற்கிடையே மதுரை வந்த சம்பந்தரை பற்றி பல இல்லாதது பொல்லாதது கூறி பாண்டியனிடம் முறையிட்டனர் சமணர்கள். அவர்கள் தங்கியிருக்கும் திருமடத்தில் தீப்பிடிக்க அபச்சார மந்திரம் ஜெபித்தனர். அதில் எந்த பயனும் இல்லாத போகவே தாங்களே இரவில் மடத்திற்கு தீ வைத்தனர். மடம் தீப்பற்றி எரிவதை கண்ட சம்பந்தர் துளியும் பதறாது ஒரு பதிகம் பாட மடத்தில் தீ அணைந்து அந்த நெருப்பு பாண்டியனை வெப்ப நோயாக ஜுரமாக மாற்றியது. பாண்டியனை பற்றிய வெப்ப நோய் அவன் அணிந்திருந்த ஆபரணங்களையும் நீராக்கி பூசிய சந்தனமும் தரித்த மாலையும் வெந்து கருகி துடித்தான் மன்னன். பின்பு சமணர்கள் தங்கள் தவ வலிமையை காட்டி மயிர் பீலிகையால் மன்னன் உடலை வருட அந்த மயிர் பீலிகைகள் யாவும் வெப்பத்தால் வெந்து நீராயின. அரசியார் திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த மடத்திற்கு செய்த தீங்கினால்தான் இந்த சுரம் வந்துள்ளது. அவர் வந்தாலேயொழிய இது தீராதென்று உறுதியாக கூற மன்னன் அவர் என் சூளை நோயை போக்காவிட்டால் சமணத்தை விட்டொழிப்பேன், அவரை அழைத்து வாரீர் என கட்டளையிட்டான். அரசியார் நேரில் சென்று சம்பந்தரை வணங்கி விஷயத்தை கூற அவரும் அரண்மனை வந்து சேர்ந்து மந்திரமாவது நீரு என்ற திருப்பதகத்தை பாடி மன்னன் உடலில் திருநீரு பூச முதலில் உடலின் வலது பக்கம் பின்பு இடது பக்கம் மன்னனின் வெப்ப நோய் நீங்கியது. மன்னன் பலமுறை சம்பந்தரை பணிந்து தன் நன்றியை தெரிவித்தான். பின்பு சமணர்கள் சம்பந்தரை வெல்ல தங்கள் அனல் வாதம் புனல் வாதம் என்று இரு வாதங்களுக்கு அவரை அழைத்தனர். சமணர்கள் பெருநெருப்பை மூட்டினர். சம்பந்தர் தான் பாடிய தேவார திருமுறையில் கயிறு சாத்தி போகமார்த்த என்ற திருப்பதிக ஏட்டை எடுத்து
திலரல வலாரொளி என்ற பதிகத்தை பாடி நெருப்பில் இட்டார். அது வேகாமல் விளங்கியது. சமணர்கள் தங்கள் ஏடுகளை நெருப்பிலிட அவை வெந்து சாம்பலாயின. அனல் வாதத்தில் தோற்ற சமணர்கள் உடனே புனல்வாதம் தொடங்கினர். தோற்றவர் கழுவேறுவது என்று முடிவெடுத்தனர். சம்பந்தர் அதற்கும் உடன்பட்டார். வைகை ஆற்றின் நீரில் சமணர்கள் தங்கள் ஏடுகளை இட அவை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. பின்பு சம்பந்தர் தன் ஏட்டை இட அது நீரை எதிர்த்து வந்தது. குலசிறையார் ஓடி அவ்வேட்டை எடுத்து இடம் திருவேடகம் என்று அழைக்கப்பட்ட இடம். மும்முறையும் தோற்ற சமணர்கள் தங்கள் பந்தயப்படி கழிவேறி மாய்ந்தனர். பாண்டிய மன்னனின் வெப்ப நோய் நீங்கியதும் அல்லாமல் அவன் கூன் நிமிர்ந்து நின்ற சீர் நெடுமாறன் ஆயினன். பின்பு சைவத்தை ஏற்று ஆட்சி புரியலானான். பழனி திருப்புகழ் மூலமந்திர மோதிலங்களை என்று துவங்கும் பாடலில் பீலி வெண்துய ராவி தீர வஞ்சகர் மீறு வெங்கழு வேரி என்ற வரிகளில் இந்த நிகழ்ச்சியை குறிப்பிடுகிறார் அருணகிரிநாதர்.